எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஸ்பார்க் த டெஃபினிட்டிவ் கைட்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது உண்மையிலே ரொம்ப பெரிய புத்தகம். அத முழுசா ஒரேடியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இது 3 தனித்தனி பாகங்களா பிரிச்சு உங்களுக்கு விளக்க போறேன். இன்னைக்கு நம்ம முதல் பாகத்துல ஸ்பார்க்கோட மிக மிக அடிப்படையான விஷயங்கள, அதாவது ஃபண்டமெண்டல்ஸ பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட 500 ஜிபி டேட்டா இருக்கு, ஆனா உங்க மெஷின்ல இருக்கிறது வெறும் 16 ஜிபி ரேம் தான். இப்போ என்ன பண்ணுவீங்க? எப்படி இதை ப்ராசஸ் பண்ணுவீங்க? இது நம்மள பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? பிக் டேட்டாவோட முதல் தலைவலியே இதுதான். பாருங்க, இது ஏதோ கற்பனையான சூழ்நிலை இல்ல, இதுதான் யதார்த்தம். உங்க டேட்டா உங்க மெஷினோட மெமரிய தாண்டும் போது நமக்கு ரொம்ப பிடிச்ச, நாம அடிக்கடி பயன்படுத்துற பாண்டாஸ் மாதிரியான டூல்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் கை விரிச்சிடும். ஒரு பெரிய சுவத்துல போய் இடிச்சு நின்ன மாதிரி உங்க வேலை அப்படியே நின்னுடும். இப்போ இந்த டேபிள பாருங்க, இதுதான் முக்கியமான வித்தியாசம். உங்க மெஷின்ல அடங்குற டேட்டாவுக்கு பாண்டாஸ் ஒரு அற்புதமான கருவி, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா பைஸ்பார்க் அது மொத்தமா வேற ஒரு லெவல். அது பெட்டாபைட் கணக்கான டேட்டாவை கையாள, அதாவது ஒரே நேரத்துல பல கம்ப்யூட்டர்கள்ல வேலை செய்யறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. அப்போ சரி, ஒரு மெஷின் பத்தலனா என்னதான் தீர்வு? சிம்பிள். ஒரே ஒரு ஆளு எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறத விட்டுட்டு ஒரு டீமா சேர்ந்து வேலை செஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். வேலைய பிரிச்சு கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் பேரலல் இல்லனா இணை செயலாக்கம். இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ உள்ள வரார், அப்பாச்சி ஸ்பார்க். இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு வேலைய தனியா செய்யாம பெரிய டேட்டாவையும் சரி, அதுக்கான கணக்கீடுகளையும் சரி, பல கம்ப்யூட்டர்கள் இருக்கிற ஒரு கிளஸ்டருக்கு பிரிச்சு கொடுத்துருது. டீம் ஒர்க் மாதிரி தான். இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய லைப்ரரியில 1 மில்லியன் புத்தகங்கள் இருக்கு. அதை நீங்க ஒருத்தரே வரிசைப்படுத்தணும்னா நினைச்சு பாருங்க, மாச கணக்குல ஆகும். ஆனா அதுக்கு பதிலா 100 பேரை வேலைக்கு வச்சு ஒவ்வொருத்தருக்கும் 10,000 புத்தகம்னு பிரிச்சு கொடுத்தா வேலை சட்டுன்னு முடிஞ்சிரும். இதுதான் ஸ்பார்க் செய்யுது. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். ஆனா ஸ்பார்க் வெறும் ஆள்பலத்தை மட்டும் நம்பி இல்ல, அது ரொம்ப புத்திசாலியும் கூட. அதோட சீக்ரெட் வெப்பன் என்ன தெரியுமா? அதுக்கு பேரு தான் லேசி இவாலுவேஷன். அப்படின்னா என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் விஷயம் இருக்கு. நீங்க பாண்டாஸ்ல ஒரு கோட்லைன் டைப் பண்ணா அது உடனே ரன் ஆகும். ஆனா பைஸ்பார்க் அப்படி இல்ல. அது நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு திட்டம் போடும். நீங்க கடைசியா சரி எனக்கு ரிசல்ட்டை காட்டு அப்படின்னு கேட்கிற வரைக்கும் அது எந்த வேலையும் செய்யாது. இது ஒரு திறமையான ஷெஃப் மாதிரி. நீங்க கொடுத்த முழு ஆர்டரையும் கேட்டுக்கிட்டு அப்புறமா கிச்சனுக்குள்ள போய் எதுக்கப்புறம் எதை செஞ்சா வேலை வேகமா திறமையா முடியும்னு ஒரு பிளான் பண்ணிட்டு தான் வேலையே ஆரம்பிக்கும். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். முதல்ல நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு டேட்டாவை ஃபில்டர் பண்ண சொல்றீங்க. ஸ்பார்க் அதை நோட் பண்ணிக்கோ, ஆனா ரன் பண்ணாத. அடுத்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டாவை குரூப் பண்ண சொல்றீங்க. அதையும் தன்னோட பிளான்ல சேர்த்துக்கோ. இப்ப கடைசியா நீங்க டாட் ஷோ மாதிரி ஒரு ஆக்ஷனை கூப்பிடும்போது தான் அசல் மேட்டரே ஆரம்பிக்குது. ஸ்பார்க்கோட மூளை, அதாவது கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசர், நீங்க கொடுத்த எல்லா ஸ்டெப்ஸையும் பார்த்து ஓகே இதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் வழி அப்படின்னு ஒரு உகந்த திட்டத்தை உருவாக்கி இப்பதான் வேலைய ஆரம்பிக்கும். ஓகே, ஸ்பார்க் எப்படி யோசிக்குதுன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இனி நம்ம வேலை செய்ய போற முக்கியமான கருவி எதுன்னு பார்க்கலாம். நீங்க ஸ்பார்க்ல செய்ய போற 95% வேலைகளுக்கு இந்த டேட்டா ஃப்ரேம் தான் உங்களுடைய பிரதான டூலா இருக்க போகுது. ஸ்பார்க் ஆரம்பிச்ச காலத்துல ஆர்டிடின்னு ஒன்னு இருந்துச்சு. அதுல அமைப்பு சரியா இருக்காது. அதனால கோட் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ இருக்கிற டேட்டா ஃப்ரேம் அப்படி இல்ல. இது ஒரு எஸ்கியூஎல் டேபிள் மாதிரியே தெளிவான வரிசைகள், காலம்கள்னு ஒரு அமைப்புடன் இருக்கும். அது மட்டும் இல்லாம நாம முன்னாடி பார்த்த அந்த கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசர் இதற்காகவே ரொம்ப திறமையா வேலை செய்யும். இதுல வேலை செய்யறதும் ரொம்ப சுலபம். ஒரு CSV ஃபைல டேட்டா ஃப்ரேமா மாத்துறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்க. நீங்க ஸ்பார்க் கிட்ட ஃபைலோட பேரை சொல்லி அதுல ஹெடர் இருக்குன்னு சொல்லிட்டா போதும். அதுவே டேட்டாவோட வகைகளை, அதாவது எது நம்பர் எது டெக்ஸ்ட்னு தானே கண்டுபிடிச்சுக்கும். ரொம்ப சிம்பிள். சரி, டேட்டாவை உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்போதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. உண்மையான கேள்விகளை கேட்டு பதில்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு 2 முக்கியமான பவர் மூவ்ஸ் இருக்கு: அக்ரிகேட்ஸ் மற்றும் ஜாயின்ஸ். அக்ரிகேஷன்னா சுருக்கமா சொல்றது, அதாவது உங்ககிட்ட இருக்கிற லட்சக்கணக்கான வரிகளை அர்த்தமுள்ள சில எண்களா மாத்துறது. உதாரணத்துக்கு, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்றது, மொத்த சம்பளத்தை சம் பண்றது, சராசரி கண்டுபிடிக்க ஏவிஜிய பயன்படுத்துறது. இது எல்லாமே இதுல இருக்கு. ஆனா இதோட உண்மையான பவர் எப்போ தெரியுமா வரும்? நீங்க இதையெல்லாம் குரூப் பை கூட சேர்க்கும்போது தான். இங்க பாருங்க, ஒரே ஒரு லைன் கோட்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சராசரி சம்பளம் என்ன அப்படின்னு எவ்ளோ தெளிவா ஒரு கேள்வியை கேட்க முடியுது. அடுத்தது ஜாயின்ஸ். நம்மகிட்ட டேட்டா எப்பவுமே ஒரே இடத்துல இருக்காது, பல டேபிள்கள்ல பிரிஞ்சிருக்கும். அதை ஒன்னு சேர்க்கறதுக்கு தான் ஜாயின்ஸ். இதுல இன்னர் ஜாயின்னா 2 டேபிள்லயும் பொருந்துற டேட்டாவை மட்டும் எடுக்கும். ஆனா லெஃப்ட் ஜாயின்னா
இடது பக்கம் இருக்கிற டேபிள்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வலது பக்கம் இருக்கிறதுல பொருந்துறத மட்டும் சேர்த்துக்கும். இதுக்கும் கோட் எழுதுறது ரொம்பவே சிம்பிள். எந்த 2 டேபிள சேர்க்கணும், எந்த காலம வச்சு சேர்க்கணும், என்ன மாதிரியான ஜாயின் வேணும்னு நீங்க சொன்னா மட்டும் போதும். அது எப்படி திறமையா செய்யணும்னு ஸ்பார்க் பாத்துக்கும். நீங்க என்ன வேணும்னு சொன்னா போதும், எப்படி செய்யணும்னு கவலைப்பட தேவையில்ல. அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க வழக்கமா கேக்குற அதே டேட்டா கேள்விகளை தான் இங்கேயும் கேக்குறீங்க. ஆனா முன்னாடி உங்க லேப்டாப்ல மட்டும் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்த இப்போ ஒரு பெரிய டேட்டா சென்டர்ல இருக்கிற நூத்துக்கணக்கான கம்ப்யூட்டர்கள்ல செய்றீங்க. அந்த ஸ்கேல், அந்த அளவு தான் இங்க மிகப்பெரிய வித்தியாசம். இதுதான் ஸ்பார்க்கோட அடிப்படை. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பிக் டேட்டாவை ப்ராசஸ் பண்ற சக்தி உங்க கையில இருக்கு. இத வச்சு நீங்க என்ன பெரிய கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க போறீங்க? நம்மளோட அடுத்த பாகத்துல இதை விட இன்னும் ஆழமான அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸை பத்தி பார்ப்போம். அது வரைக்கும் இந்த புது சக்தியை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க.